பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கூடிய விரைவில் இந்த பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குல்ல, ஒரு 5 துண்டா உடஞ்சு போயிடும். எழுதி வச்சிங்க. அந்த சைடு பலுச்சிஸ்தான் ஒருத்தன் தண்ணி நாடாவைக்கு போயிடுவான். அங்கிட்டு ஆப்கானிஸ்தான் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது நாம பண்றோமோ இல்லையோ, இஸ்ரேல்காரன் இவங்களை சும்மா விட மாட்டான். சோ பாகிஸ்தானு கட்டாயமா கொஞ்ச நாள்ல மேப்ல இருக்காது. உலகமே போர்ல நடக்கிற சூழ்நிலையில இந்த சைனாக்காரன் அந்த சைடு அமெரிக்காவை என்னைக்காவது ஒரு நாள் அட்டாக் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது பசிபிக் ஓஷன் பக்கத்துல தான் அவன் அட்டாக் பொசிஷன் ஆகும். அப்ப என்னுடைய ஒரு கற்பனை என்னன்னா, அவன் கட்டாயமா நியூசிலாண்டை கேப்சர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து இஸ் கேப்சர்டு பை சைனான்னு சொல்லி இந்திய பிரதமர் அவசரமா போய் நம்மளுடைய தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அதுல நிக்கோபார் ஐலாண்ட்ல போய் அவசரமா ஒரு நேவல் பேஸை கட்டுறாரு. இந்தியாவுக்கு இது வரைக்கும் இந்த நம்மளுடைய இடத்துல பெரிய லெவல்ல நேவல் பேஸே கிடையாது. இதுதான் முத தடவை நேவல் பேஸ் அங்க அமைக்கிறோம். எதுக்காக அந்த இடத்துல அமைக்கிறோம்னா, அந்த இடத்துல கப்பல் வெளியே வர்ற இடம். இப்போ நேவல் பேஸுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமா, காங்கிரஸோட நோக்கம் என்னவா இருக்கு? காங்கிரஸ் பண்றதெல்லாம் பார்த்தா அது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி போர் சூழல் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்கள் எல்லாமே கப்பல் போக்குவரத்து நடக்கக்கூடிய இடங்களா பார்த்து தான் நடக்குது. கவனிச்சிங்களா? ஜெர்மனி அவசரமா போன மாசம் நம்ம இந்திய பிரதமர் கிட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்டி சைஸ் நீர்மூழ்கி கப்பல் செய்யக்கூடிய எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு இருக்கான். கூடிய விரைவில் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்மால் சப்மரின்ஸ் இந்தியாவா மாறப்போகுது. இல்ல, ட்ரம்ப் இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நாளைக்கு ட்ரம்ப் இல்லாம வேற யாராவது அதிபர் மாறினா, எனக்கு என்னமோ ட்ரம்ப் மாறுவாப்லன்னு நான் நம்பல. ஒரு 2 தடவை தான் அங்க அமெரிக்க ஜனாதிபதியா இருக்க முடியும். ட்ரம்ப்புக்கு இது 2வது டேர்ம். அப்ப இதுக்கப்புறம் ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் போயிட்டு பிரதமர் மோடி சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியா மிக முக்கியமான இடத்துல வந்துட்டு இருக்கு. Next 10 years is going to be the decade of war. அடுத்த 10 வருஷம் போர் வருடங்களா இருக்க போது. இந்த போர் வருடத்தில் இந்தியா ஆயுதம் செஞ்சு, எப்படி ஒரு காலத்துல அரிக்கமேட்ல ஆயுதம் செஞ்சு நம்ம வெள்ளக்கார பயலுக்கு வித்தோமோ, அந்த மாதிரி ஆயுதம் செஞ்சு விக்கிற நாடா இருக்கணுமே ஒழிய ஆயுதத்தால சண்டை போடுற நாடா இருக்கக்கூடாது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஈரான் குவைத், ஜோர்டான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு முடிவு இருக்கா இல்லையா? அந்த தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு அந்த வார். இப்போ நம்ம இந்த சேனலில் இதுக்கு முன்னாடியே இந்த போர் இன்னும் பெருசாகும்னு பேசியிருந்தோம். ஆமாம், இது நிற்காதுன்னு பேசியிருந்தோம். அப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேலி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ திரும்ப போர் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இந்த போரில் என்ன நடக்குது அப்படின்ற செய்திகள்லாம் நாம் பெருசாக பேச வேண்டாம். ஏன்னா அதை தான் பல நியூஸ் சேனலுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நாம் இந்த போர்னால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு யூகனம் பண்ணுவோம். இப்போ இந்த யூகனம் போன தடவை மாதிரி தான். போர் நடக்கும், இந்த நடக்கும்னு போன தடவை நம்ம யூகித்தோம். அதே மாதிரி சிலது நடந்தது. அதே மாதிரி இப்போயும் திரும்ப யூகிப்போம். அது நடக்குதா நடக்கலையான்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. கமெண்ட் செக்ஷனில் 4 பேர் திட்டினா திட்டு போகிறாங்க. நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த யூகனம் சும்மா கற்பனையால் மாத்திரம் நம்ம பண்ணலை. உலகத்தில் நடக்கிற நிறையா சம்பவங்கள், உலக நாடுகள் சில பட்ஜெட்டுகளை ஒதுக்கியிருக்கு. அந்த பட்ஜெட்டுகளை அடிப்படையாக வச்சு இவ்வளோ காசு செலவு பண்ணுறான்னா ஏதோ நம்ம எதிர்பார்த்து தான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா திடீர்னு ரொம்ப எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஒரு பேஸ் ஒன்று ஆரம்பிக்குது, நேவல் பேஸ். இவ்வளோ பணம் இந்தியா செலவு பண்ணுதுன்னா என்ன காரணம் யோசிக்கலாம். திடீர்னு 6-8% டிஃபென்ஸ் பட்ஜெட்டாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் 25-30% டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, நார்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன் இதெல்லாம். அப்போ ஏன்டா திடீர்னு 30% இன்க்ரீஸ் பண்ணுச்சு? அப்போ அந்த மாதிரி செய்திகளை வச்சு அப்போ என்னவோ நடக்க போகுது.
அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே நமக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு அதை கம்பேர் பண்ணி இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த யூகத்தை பண்ணுறமே ஒழிய இந்த யூகம் வந்து சும்மா கற்பனையால் மாத்திரம் கிடையாது. ஸோ இந்த யூகம் என்னென்ன ஆங்கிளில் பண்ணலாம் அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். உலகத்தில் நாம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கிற இந்த போர், அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் ஒரு சைடும் ஈரான் இஸ்லாமிய சக்திகள் இன்னொரு சைடும் நடக்குது ஒரு போர் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அது மாத்திரம் கிடையாது. இந்த போருக்கும் ரஷ்யா யுக்ரைனில் நடக்கிற போருக்கும் சம்மந்தம் இருக்குது, நேரடி சம்மந்தம் இருக்குது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நடக்கிற போருக்கு வருவோம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கிற போரில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. அமெரிக்காவுக்கு அமெரிக்க டாலர் உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய டாலர் நடுவில் 10% குறைஞ்சது. ஏன்னா இந்தியா, ரஷ்யா, பிரேசில் இவங்கெல்லாம் டாலரை மீறி அவங்களுக்குள்ளேயே பிரிக் கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு போர் வந்தால் மாத்திரம்தான் உலகத்துடைய பெட்ரோல் நடமாட்டம் வந்து தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய பெட்ரோலை வாங்குவானுங்க, திரும்ப அமெரிக்க டாலரை வந்து முன்னிறுத்த முடியும். ஸோ இந்த போர் வந்தால் தனக்கு லாபம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிது. அதனால் இங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் போரை உருவாக்குறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெனிசுவேலான்ற நாட்டை கேப்சர் பண்ணி வெனிசுவேலாவுடைய பெட்ரோல் எல்லாத்தையும் திரும்ப அமெரிக்கா கையகப்படுத்திக்கிச்சு. இன்றைக்கி வெனிசுவேலா பெட்ரோல், அமெரிக்கா பெட்ரோல் இது ரெண்டும் தான் உலக சந்தையில் இருக்குது. நீங்கள் அரேபிய நாடுகளுடைய பெட்ரோல்லாம் நீங்கள் யூஸே பண்ண முடியாது, ஏன்னா அங்கே போரில் இருக்கிறனால. இப்போ இந்த போர் நடந்தனால அதிகமாக லாபப்பட்டது யார், இல்லை லாபப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யார்? அமெரிக்கா. ஸோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ போர்னால் லாபம் அடைகிறது அமெரிக்கா மறந்துடக்கூடாது. ஸோ அமெரிக்காவுடைய நோக்கம் இந்த போர்னால் அதுக்கு வேண்டிய நோக்கம் சால்வ் ஆகிருக்குது. பாயிண்ட் 1. அரேபு நாடுகளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அந்த ஏரியாவில் தானே தாதாவாகணும்னு நினைக்குது இஸ்ரேல். அந்த இடத்துல அவங்க ஆதி காலத்தில் இருந்த டெம்பிள் ஆஃப் சாலமனை திரும்ப கட்டணும்னு நினைக்கிது. ஒரு காலத்தில் அவங்கக்கிட்ட டெம்பிள் ஆஃப் சாலமன் ஒரு கோயில் இருந்தது, அந்த யூத கடவுளுக்கான கோயில். இன்றைக்கி அந்த கோயில் அந்த இடத்துல இல்லை. ஒரு உடஞ்ச செவத்தில் மாத்திரம்தான் முட்டி முட்டி கும்பிட்டுட்ருப்பாங்க, நீங்கள் டிவியில் பார்க்கலாம். அப்போ அந்த ஒரிஜினல் கோயில் வந்து உடஞ்சி போயிடுச்சு, இல்லை உடைச்சிட்டாங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு மசூதி தான் இருக்குது. அது வந்து அல் அக்ஸான்ற மசூதி. இஸ்லாமியர்களுக்கு 3வது முக்கியமான மசூதியும் அதுதான். இப்போ யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அல் அக்ஸா மசூதியை அகற்றிட்டு அவங்களுடைய டெம்பிள் ஆஃப் சாலமனை கட்டணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி கட்ட முடியும்? சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை ஒத்துக்குமா? அப்போ அந்த இடத்துல போர் வந்து அந்த இஸ்லாமிய நாடுகளையெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் பண்ணால் மாத்திரம்தான் அதை நிகழ்த்த முடியும்னு இஸ்ரேல் நினைக்கிது. இதை அவங்க கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. பக்காவாக எழுதி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை இல்லை, அவங்களே எழுதி அவங்க வெப்சைட்டில் வச்சுருக்கிறாங்க, போய் பார்க்கலாம். அவங்க கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டில் ஈஜிப்டில் ஒரு கணிசமான பகுதி, அந்த சைடு லெபனானு, இந்த சைடு காசா, அந்த சைடு ஈரான் வரைக்கும் டோட்டலாக அவங்களுடைய பூமின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் நெட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை அவங்க அச்சீவ் பண்ணணும்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரேபு குடும்பங்கள், ராஜ குடும்பங்கள் எல்லாம் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஈரானையும் ஈரானால் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸு, ஹூத்தின்ற எல்லா அமைப்புகளையுமே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த போருக்கு அவங்களுடைய நோக்கம் அதுதான். ஈரானுடைய நோக்கம் என்ன? அந்த ஏரியா ஃபுல்லாக இஸ்லாமிய நாடாக மாற்றணும், இஸ்லாமிய ஆட்சி முறையை கொண்டு வரணும், கலிஃபா முறையை கொண்டு வரணும்னு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த சைடு ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போட்டுக்கிறான். யுக்ரைனுக்கு ஒரு பக்கமாக வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ஆயுதம் கொடுத்து ரஷ்யாவை அடின்றான். அப்போ தான் ரஷ்யாவுடைய பெட்ரோல் வந்து உலக சந்தையில் தட்டுப்படும். அதனால் ரஷ்ய பெட்ரோல் தட்டுப்பட்டுச்சுன்னா திரும்ப அமெரிக்க டாலருக்கு திரும்ப வேல்யூ கூடும். ஸோ அதனால் அவனை அடின்னு ஒரு பக்கம் சொல்கிறான். இது ஒரு சைடு அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நடக்கிற அதே காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய படைகளை கொண்டு போய் போலாண்டு பக்கத்தில் முந்தானேத்து கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. எதுக்கு இது அவசரமாக நிப்பாட்டுறாங்க? கூடிய விரைவில் ரஷ்ய படைகள் இந்த யுக்ரைனை தாண்டி ஐரோப்பியாக்குள்ளே நுழையும்னு இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறதாகத்தானே இது காமிக்குது. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் ஐரோப்பியாவில் ஒரு அன்ரெஸ்ட் உருவாகும் அப்படின்னு நிறைய பேரால் எழுதப்படுது. அப்போ இந்த போர் இதோடு நிற்காது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோடு நிற்காது. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் சைனா அந்த சைடு வந்து நான் தைவானை பிடிப்பேன்னு தைவான் பக்கத்தில் போய் சில ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கு, கப்பல் அனுப்பிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நியூஸில் பார்க்கலாம். இதே காலகட்டத்தில் ஜப்பான் திடீர்னு பல லட்சம் கோடி நம்ம ஒரு காசுக்கு
அவங்க வந்து மிசைல் சைலோலாம் வந்து கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மிசைல்னால் ஏவுகணைகளை எல்லாம் கொண்டு வந்து சில ஐலாண்டில் உட்கார வைக்கிறாங்க. எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டாக ஜப்பான் வாங்குறாங்க. இப்போ எதுக்கு திடீர்னு ஜப்பான் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்காக ஜப்பான் திடீர்னு இவ்வளோ வேலை செய்யுது? அப்போ ஜப்பான் வந்து சைனாவை பார்த்து பயப்படுது அப்படின்னு அவங்க ஆளுங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் போயிட்டு பிரதமர் மோடி சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியா இது மிக முக்கியமான இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த ஹோல் சினாரியோவில் இந்த சைடு அமெரிக்க படைகள், அதாவது ஜுதியோ கிறிஸ்டின் படைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சோக்கம் சண்டை. இதில் இஸ்லாமிய ராஜ குடும்பங்கள் ஜுதியோ கிறிஸ்டின் படைகளோட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிது. இந்த சைடு இந்த போர் போய்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கு யுக்ரைன் போரும் பெரிய லெவலில் போய் ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைன் பின்னாடி போய் நின்று அந்த போர் அந்த சைடு பெருசாக போய்கிட்டு இருக்கு. இது நடந்துக்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் சைனாவும் தைவானும் சண்டை போடுறான்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் திடீர்னு ஜப்பான்காரன் அவனும் ஆயுதங்களை வாங்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சண்டை அங்கே பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நார்த் கொரியா சவுத் கொரியா முதல்ல இருந்தே பெரிய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஆளுங்க தான். அவனுங்களும் ஒரு சைடு இந்த சைனா அலையன்ஸோட ஒரு சைடு போகிறான். இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பார்க்கும் போது பெரிய ஆளுங்க எல்லாரும் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற இடத்துல இந்த போர் பெரிய லெவல்ல உலகத்துடைய வர்த்தகத்தை பாதிச்சதோ அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா அப்படின்ற இடத்துல தான் அடுத்த போர் நிகழப்போகுதுன்னு எழுதுறாங்க. ஸோ இப்போ நாம இன்னைக்கு தேதி என்னது? 2026 15ஆம் தேதி. எந்த மாசம்? ஜூலை மாசம். அப்ப இன்னைக்கு நம்ம பேசுறோம். அப்போ இன்னையிலேருந்து சில மாதங்கள் கழிச்சு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கால ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கானா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மலேசியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி மலேசியா சிங்கப்பூர்லாம் இருக்குது பாருங்க, அதை தாண்டி ஒரு கப்பல் போக்குவரத்து போகிற பாதை இருக்குது. அந்த பாதையை தாண்டி போனால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹாங்காங்கு, தைவானு, சைனா, ஜப்பான் அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியும். ஸோ சைனாவில் தயார் பண்ணுற எந்த பொருளுமே வெளியே வரணும்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவை தாண்டி தான் வரணும். அப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கால ஏற்கனவே போரை லைட்டாக பண்ணால் அமெரிக்காக்காரன். அங்கே நடுவில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, கம்போடியாவுக்கும் தாய்வானுக்கும் பிரச்சனை வந்து ஒருத்தரும் குண்டை போட்டுக்கிட்டான்னு. ஆமாம், பார்த்தீங்களா? அப்போ பிலிப்பீன்ஸ் நடுவில் பயந்துக்கிட்டு இந்தியா கிட்ட இருந்து ஏவுகணையெல்லாம் வாங்கிச்சு, கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் வர்றதுக்கு நடக்க போகுது. அதுக்கு முன் செயலாக தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த அவசர சூழ்நிலையில தான் இந்திய பிரதமர் அவசரமா போய் நம்மளுடைய தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அதுல நிக்கோபார் ஐலாண்ட்ல போய் அவசரமா ஒரு நேவல் பேஸை கட்டுறாரு. இந்தியாவுக்கு இது வரைக்கும் இந்த நம்மளுடைய இடத்துல பெரிய லெவல்ல நேவல் பேஸே கிடையாது. இதுதான் முதல் தடவை நேவல் பேஸ் அங்க அமைக்கிறோம். எதுக்காக அந்த இடத்துல அமைக்கிறோம்னா, அந்த இடத்துல கப்பல் வெளியே வர்ற இடம், அந்த இடத்துல கட்டாயமா இந்தியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு இப்ப இந்தியா வந்து அந்த இடத்துல நேவல் பேஸ் அமைச்சிட்டு இருக்கு. நேவல் பேஸுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமா, காங்கிரஸோட நோக்கம் என்னவா இருக்கும்? காங்கிரஸ் பண்றதெல்லாம் பார்த்தா அது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி போர் சூழல் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்கள் எல்லாமே கப்பல் போக்குவரத்து நடக்கக்கூடிய இடங்களா பார்த்து தான் நடக்குது. கவனிச்சிங்களா? ஆமா. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா இருதய நோய் வந்துடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுதுன்னு சொல்றாருல டாக்டர். எப்படி உடம்புக்கு ரத்த ஓட்டமோ அதே மாதிரி இந்த உலக பொருளாதாரத்துக்கு அந்த நீர்நிலை ஓட்டம், அதாவது இந்த கப்பல் போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, நீர் ஓட்ட கப்பல், அந்த கப்பல் போக்குவரத்தை நின்றுச்சுன்னா உலக பொருளாதாரம் சம்பிச்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகிப்போயிடும். இப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அடிச்சானோன்னு கப்பல் எதுவுமே பெட்ரோல் டீசல் ஏத்திட்டு கப்பல் எதுவும் வரலன்னு இந்தியாவில மெட்ராஸ்ல உங்க வீட்டுல பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் கூடுது. கவனிச்சிங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் வர்ற பாதையில கடல்ல போர் நடந்தா உங்க வீட்டுல உள்ள அடுப்புக்கு பிரச்சனை வந்துருதுன்றத கவனிச்சிங்களா? இப்ப இதே மாதிரிதான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல பிரச்சனை வந்தா எப்படி உலகம் ஃபுல்லா பொருளாதார பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கால பிரச்சனை வந்தா இந்தியாவுக்கு பிரச்சனை வந்துடும். இந்தியாவுக்குள்ள இருந்து உள்ள நுழையிற கப்பலும் இந்தியா கிட்ட தயாராகி வெளியே போற கப்பலுமே அந்த கடல் பகுதியை பாதுகாக்க முடியலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. 148 கோடி பேர் இருக்கோம் நம்ம இந்த நாட்டுக்குள்ள. இந்த 148 கோடி பேருக்கும் நிறைய பொருள்கள் கடல்ல இருந்து தான் உள்ள வரணும். பெட்ரோல் டீசலா இருந்தாலும் சரி, கேஸா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, காட்டன் பொருள்களா இருந்தாலும் சரி, நிறைய பொருள்கள் நம்ம சாப்பிட்ற பொருள்களே வெளியிருந்து தான் உள்ள வருது. வெளியிருந்து உள்ள வர்ற பாதையை அடைச்சுட்டான்னு வச்சுங்க, நாளைக்கு எவனாச்சும் ஒருத்தன், அது யாருன்னு எனக்கு தெரியல, சைனாக்காரனா இருக்கலாம், எவனாச்சும் ஒருத்தனா இருக்கலாம், அடைச்சுட்டா நம்மளுடைய பொருளோட விலையெல்லாம் என்ன ஆகும்?
3 மடங்கு 10 மடங்கு ஏறிக்கும்ல, விலை ஏற்றம் ஆயிரும்ல, பொருள்கள் வரலன்னா. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? 148 கோடி மக்கள், இங்க பிரச்சனை வந்துடாதா? அப்ப இந்தியாவுடைய வேலை என்னன்னா, இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை இந்தியா பாதுகாப்பா வச்சுக்கலன்னா இந்தியாவுடைய மக்களை இந்தியானால காப்பாற்றவே முடியாது. அதுக்குதான் அவசரமா பிரதமர் பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம நேவல் பேஸ அமைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப காந்தி குடும்பம் என்ன பண்ணுது? அவங்க என்ன இருந்த யூத குடும்பம் தானே, அவங்க அம்மா பேர் என்ன, ஆண்டனியோ மைனோ தானே அவங்க அம்மா பேரு. சோனியா காந்தின்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க மைனோ குடும்பத்தை சார்ந்தவங்க. மைனோன்னா யூதர்கள் அவருங்க. அப்ப யூத வம்சாவளியில வரவர் தான் ராகுல் காந்தி. அவர் ராகுல் காந்தி யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றவர். அமெரிக்கால சில யூத குடும்பங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்னதுங்க தெரியும்? ஏன்னா அவர் திடீர்னு போய் இந்த 300 ஏக்கர் ஐலாண்ட்ல நீங்க நேவல் பேஸ் அமைக்க கூடாது, அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நேவல் பேஸ் அமைக்கலன்னா நம்ம இந்தியாவை எப்படி பாதுகாக்க போறோம்? அவன் கொண்டு நம்ம கப்பல் மேல ஏவுகணை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனாச்சும் ஒருத்தன். நம்ம இந்த இடத்துல ரேடார் வேணும்ல நமக்கு. அந்த இடத்துல நம்ம குறைந்தபட்சம் 2000 ஏவுகணை வச்சிருக்கணும்ல, பேட்ரியட் மிசைல். அவன் மிசைல் அடிச்சானா நம்ம பதில் கிடைக்கிறதுக்கு இல்ல. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அண்டை நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போனாக்க என்ன நோக்கத்துக்காக போறாருன்றது வெளிப்படையா தெரியுது. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளா வெளிநாட்டுல இருக்காரு. என்ன நோக்கத்துக்காக இருக்காரு, யாரை சந்திக்கிறாரு, என்ன பண்றாருன்றதே தெரியல. இத பாஜகவும் ஒரு கேள்வியா முன் வச்சிருக்காங்க. இந்தியால நிறைய எதிர்கட்சிகள்னு சொல்றது இந்திய நாட்டின் எதிர்வினை அமைப்புகளா செயல்பட்டு இருக்கு ரொம்ப காலமா. இப்ப நாம இந்தியர்களா இந்த உலக போர் சூழ்நிலையில நம்மளை எப்படி பாதுகாக்கணும்ன்ற மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளை பாதுகாக்கணும்னு ஒரு பிரதமர் உயிரை கொடுத்து டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதை மறந்துடக்கூடாது. நேற்று ஒரு இன்டர்வியூல நினைக்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில ஹோம் அஃபேர்ஸில் செக்யூரிட்டி ஏஜென்சி பார்த்துட்டு இருந்த நபர் ஒருத்தர் சமீபத்தில் அவார்டும் கொடுத்தாங்க அவருக்கு. காங்கிரஸுக்கும் ஐஎஸ்ஐக்கும் தொடர்பு இருக்குன்றத ஒரு உறுதிப்படுத்துறாரு. என்னங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு ஆயுதம் கூட நம்ம இந்தியா செய்யலை. நாமளே நம்மளோட ஆயுதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பிரதமரை பார்த்து கேலி பண்ணவங்க தானே இந்த கூட்டம், இந்த திமுக கூட்டத்துல இருந்து எல்லா பயல்களும். மகாபலிபுரத்துல தானங்க முதல்ல மீட்டிங் போட்டார் அவரு. ஆமா, நம்மளே நம்ம ஆயுதங்களை செய்யணும்னு. ஆமா, நம்மளே நம்ம ஆயுதங்களை செய்யணும்னு மகாபலிபுரத்துல தான் மீட்டிங் போட்டாரு பிரதமர். அங்கேதான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் நடந்தது. இப்ப ஒரு நாடுனா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் நம்மளுடைய திருக்குறள்ல சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? படை குடி கூழ் நட்பு அரண் அமைச்சு ஆறுமுடையான் அரசருள் ஏறுன்றார். அதுல ஃபர்ஸ்ட் என்ன? டிஃபென்ஸ், படை. உன் நாட்டுல ஒரு ராஜானா நீ உனக்குன்னு உன்னுடைய படையா இருக்கணும். போன தடவை காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது ஒரு துப்பாக்கி துளைக்க முடியாத குண்டு சட்டை கூட நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியல. தீவிரவாதி நம்மள குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டு போனான் பாம்பேல. சொட்டானா இல்லையா? நம்ம பிள்ளைகள்லாம் செத்து கிடந்துச்சு இல்ல, குருவி குட்டி மாதிரி. அது ஏன் இவனை நம்பி நம்ம போனோம்? ஒரு போஃபோர்ஸ் பீரிங்கில ஊழல் பண்ணான். அப்ப எல்லாத்துலயும் ஊழல் பண்றோம் காங்கிரஸ்காரன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தடவை நம்மளே நம்மளோட ஆயுத அஸ்திரங்களை தயார் பண்றது மாத்திரம் இல்ல, தடவை ஏற்றுமதி செய்யறோம். ஒரு ஆயுத அஸ்திரங்களை தயார் பண்ணி ஏற்றுமதி செய்யறோம். இப்போ கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு பிரதமர் மோடி ஐயா இஸ்ரேல்காரன் என்ன பண்றான்? ஏன்னா மிசைல் அடிக்கிறான் ஈரானு, பதிலுக்கு மிசைல் நான் அடிக்கணும். இந்த பேட்ரியட் மிசைல் அடிக்கிறாங்க டிவியில பாக்குறீங்கல்ல, அங்க இருந்து ஒரு ஏவுகணை விழுந்ததுன்னா அதோட கீழே ஒரு 5000 பேர் செத்துப்பான். அந்த ஏவுகணை வானத்திலேயே ரேடார்ல பார்த்து இவன் பேட்ரியட் மிசைல் அடிச்சு வானத்திலேயே உடைச்சிடறான். நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த ஒவ்வொரு மிசைல் அனுப்புறான் பாத்தீங்களா, அது ஒவ்வொன்றும் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறான் இந்த இஸ்ரேல்காரன். ஒரு மிசைல நம்ம ஒரு காசுக்கு 8 கோடி ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்கிறான் அமெரிக்காக்காரன். இப்ப அந்த மிசைல அந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொடுத்து, ஐயா எங்கனால இவ்வளவு 8 கோடின்னு ஒவ்வொரு தடவையும் கொடுக்க முடியாது, நீங்க சீப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இப்ப இஸ்ரேல் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அந்த தொழில்நுட்பத்தை. இப்ப நம்ம 2 வீலர் செய்யறதுல கில்லாடி கிட்டுகளா மாறிட்டோம் இந்தியா. சின்ன சின்ன கார்கள், மாருதி கார்கள், அது இதுன்னு இந்த ஹுண்டாய் காரு, ஹோண்டா கார்லாம் சின்ன குட்டி கார்கள் இருக்குல்ல, அது தயார் பண்றதுல உலகத்திலே நம்பர் 1 நாடு இந்தியா தான். 2 வீலர் அண்ட் ஸ்மால் கார்ஸ் மேனுஃபேக்சரிங்ல நம்பர் 1 நாடு இந்தியா தான். இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, இந்த கார் செய்யற தொழில்நுட்பம், இந்த பைக் செய்யற தொழில்நுட்பம், இதே தொழில்நுட்பம் தான் கொஞ்சம் லைட்டா மாத்துனீங்கன்னா நீங்க ட்ரோன் செஞ்சிடலாம், நீங்க இந்த குட்டி மிசைல் செஞ்சிடலாம். அதே காஸ்டிங், அதே எலக்ட்ரானிக்ஸ், அதே விஷயம் தான். அப்ப அவன் அந்த தொழில்நுட்பத்தை கொடுத்தா நம்ம பிள்ளைங்க இப்ப அவங்களுக்கு குட்டி குட்டி மிசைல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு, இந்த பேட்ரியட் மிசைல். அப்ப நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது வெறும் 12 லட்சம் ரூபா தான். அது அமெரிக்கா கிட்ட இருந்து வந்துச்சுன்னா 8 கோடி, இந்தியா வித்துச்சுன்னா வெறும் 12 லட்சம். அவன் 12 லட்சத்துக்கு வாங்குவானா 8 கோடிக்கு வாங்குவானா? அதுவும் வானத்துல போய் வெடிச்சு செதற போகுது.
அப்ப இப்ப அவன் அந்த தொழில்நுட்பத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை செய்ய சொல்றான். இப்ப இந்தியா இஸ் பிகமிங் தி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்மால் மிசைல்ஸ். அது மாத்திரம் இல்ல, ஜெர்மனி அவசரமா போன மாசம் நம்ம இந்திய பிரதமர்கிட்ட வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்டி சைஸ் நீர்மூழ்கி கப்பல் செய்யக்கூடிய எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு இருக்கான். இப்ப கூடிய விரைவில் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்மால் சப்மரின்ஸ் இந்தியாவா மாறப்போகுது. குட்டி சப்மரின்களை அதிகமா தயார் பண்ற நாடு இந்தியாவா மாறப்போகுது. இனி வரக்கூடிய போர் வந்து மிசைலு, ரேடாரு, சப்மரீனு, சேட்டலைட்டு, இதுதான் போர். இனி பழைய மாதிரி டேங்குகளை வச்சு ஏரோப்ளேன்கள் கூட பெரிய லெவல்ல உதவாது. ஏன்னா ஏரோப்ளேனை தான் ஈஸியா பார்த்து சுட்டு போடுறானே. ஆனா அந்த மிசைல்கள், ட்ரோன்கள், சப்மரீன் கண்ணால பார்க்க முடியாத அந்த ஸ்டெல்த்னா உங்க கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சுக்கிட்டு போகுது பாத்தீங்களா, அது. அப்புறம் சீப்பான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய. கொசு அனுப்புனீங்கன்னா 1 கோடி கொசு அனுப்பலாம், அந்த மாதிரி 1 கோடி ட்ரோன் அனுப்பலாம் நீங்க. ஏன்னா சின்னதா அனுப்புனீங்கன்னா அவன் எத்தனை தான் சுடுவான். அந்த மாதிரி இந்தியா வந்து அதிகமான பொருள்களை கம்மியான விலைக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நாடு. அதனால நாம அடுத்த உலகமே இப்ப போர்ல போய்கிட்டு இருக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இப்ப உலகமே போர்ல போய்கிட்டு இருக்கும் போது இந்தியா போருக்கு போக கூடாது. ஆனா உலகத்துக்கு ஆயுதம் செய்யற நாடா இந்தியா மாறணும்னு பிரதமர் நம்பி நிறைய இடங்கள்ல போய் கையெழுத்து போட்டு வர்றாரு. கூடிய விரைவில் இந்த பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குல்ல, ஒரு 5 துண்டா உடஞ்சு போயிடும். எழுதி வச்சுங்க. அந்த சைடு பலுச்சிஸ்தான் ஒருத்தன் தண்ணி நாடாவைக்கு போயிடுவான், இந்த சைடு ஒருத்தன் பக்தூனின்றவன் போயிடுவான், அங்கிட்டு வந்து ஆப்கானிஸ்தான் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே 1, 2, 3, 4ன்னு பிரிஞ்சு உடஞ்சிருவானுங்க. இது நாம பண்றோமோ இல்லையோ இஸ்ரேல்காரன் இவங்களை சும்மா விட மாட்டான். ஏன்னா எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் அணுசக்தி நாடா இருக்கக்கூடாதுன்றதுல கிளியரா இருக்கான் இஸ்ரேல்காரன். ஏன்னா அவனுக்கு பெரிய எதிரியா அவன் பாகிஸ்தானு, டர்க்கி, ஈரான் இவங்களதான் பாக்குறான். மற்ற நாடுகள் எல்லாம் அவன் பெருசா பார்க்கல. இந்த ராஜ குடும்பங்கள் எல்லாம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு கைக்கூலி ஆயிட்டான். அவன் சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த ராஜ குடும்பம் எல்லாம். ஆனா இந்த பாகிஸ்தானை அவன் நம்பவே இல்லை. எவனாச்சும் ஒருத்தன் பாகிஸ்தான்ல ஒரு தலைவனா வந்து அணு ஆயுதத்தை போட்டானா, ஏன்னா இஸ்ரேல் இஸ் கால்ட் அஸ் ஒன் ஸ்டேட் ஒன் பாம் ஸ்டேட்ன்றானுங்க. ஒரு குண்டு போட்டா இஸ்ரேலே இல்லாம போயிடும். ஏன்னா சின்ன ஊர். அதனால அந்த அணுகுண்டு வச்சிருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாட்டை விட மாட்டான். அதனால நாம பாகிஸ்தானை உடப்போமோ இல்லையோ, பாகிஸ்தானை கூடிய விரைவில் இஸ்ரேலிய சக்திகள் ஏதாவது ஒண்ணு பண்ணி உடைச்சு போடுவான். சோ பாகிஸ்தானு கட்டாயமா கொஞ்ச நாள்ல மேப்ல இருக்காது. அது இந்த போர் இந்த தெற்கு ஆசிய கிழக்கு நாடுகளை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சைனா, இந்தியா இந்த மாதிரி. அதாவது இந்தியாவை போருக்குள்ள கூட்டு போறதுக்கு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இந்தியா போருக்குள்ள போகக்கூடாதுன்னு நான் நம்புறேன். அப்படியே ஒரு வேளை நம்ம போர் வந்தா கூட நம்ம சின்ன சின்ன ஸ்கிரமிஷஸா குட்டி குட்டி சண்டைகளா மாத்திரம் இருந்துகிட்டு சீரியஸ் போர்ல இந்தியா போகாம இருக்கணும். அதுதான் இந்தியாவுக்கு நல்லது. கடவுள் நம்மள அந்த ஆசீர்வாதத்துல வச்சிருக்கணும். இந்தியா ஆயுதம் செஞ்சு கொடுக்குற நாடா மாறணுமே ஒழிய இந்தியா போய் சண்டைக்கு போற நாடா ஆகக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிச்சேரி இருக்குல்ல, பாண்டிச்சேரியில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆதி காலத்துல தமிழை வந்து இந்த கிரேக்கர்களுக்கு கத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தானா. அப்ப பாண்டிச்சேரி பக்கத்துல அரிக்கமேடு அப்படின்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய இடம். அது தோண்டி எடுக்கும் போது பாதி காலத்துல தமிழன் அரிக்கமேடுன்ற இடத்துல பெரிய பெரிய கத்தி இதெல்லாம் செஞ்சு கிரேக்கர்களுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறான். கிரேக்கர்கள் அங்க பாண்டிச்சேரி பக்கத்துல வந்து தங்கி இருந்திருக்கிறான். அதுதான் யவன ராணின்னு சொல்லி புஸ்தகம்லாம் பழைய இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம ராஜாக்களே சோழ ராஜாக்களே இந்த கிரேக்க பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்கிறானுங்க. ஓகே. அப்ப இந்த கிரீக்ஸுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுத்த பயப்புள்ள யாரு? தமிழன். இன்னைக்கு நேத்து இல்ல இந்த வெள்ளக்கார பயல்களுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்கறது. ஆதி காலத்துல இருந்தே நம்ம ஆயுதம் செஞ்சு கொடுக்குற இடத்துல தான் இருந்திருக்கோம். ஆயுதம் செய்ய தெரிஞ்ச நமக்கு கோயிலையும் கட்ட தெரிஞ்சிருக்கு, சண்டை போடாம இருக்கவும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆயுதம் செய்யற அளவுக்கு வீரம் இருந்திருக்கு, அதை வச்சு சண்டை போடாம இருக்கிற அளவுக்கு பண்பு இருந்திருக்கு தமிழனுக்கு. இன்னைக்கும் இந்த போர் ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அது நம்பர் 1 ப்ரொடக்ஷன் சென்டர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு. இன்னைக்கு மேக்சிமம் மெட்ராஸ் பக்கத்துல தான் அது நடக்குது. சோ முக்காவாசி விஷயங்களை இன்னமும் தமிழ்நாடு தான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சோ வருங்காலத்துல உலகமே போர்ல நடக்கிற சூழ்நிலையில இந்த சைனாக்காரன் அந்த சைடு அமெரிக்காவை என்னைக்காவது ஒரு நாள் அட்டாக் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது பசிபிக் ஓஷன் பக்கத்துல தான் அவன் அட்டாக் பொசிஷன் ஆகும். அப்ப என்னுடைய ஒரு 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 கற்பனை என்னன்னா, கற்பனை இல்ல யூகம்னு வச்சுக்கோங்களேன், அவன் கட்டாயமா நியூசிலாண்டை கேப்சர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நியூஸ்ல அதை நம்ம படிப்போம், நியூசிலாந்து இஸ் கேப்சர்டு பை சைனான்னு சொல்லி.
ஏன்னா இப்பயே நிறைய நியூசிலாந்துக்கு சைனா மக்களுக்கு விசா கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கான் முட்டாள் நியூசிலாந்துக்காரனுங்க. அந்த சைனீஸ் மக்களுக்கு பாஸ்போர்ட்டை ஸ்டாம்ப் பண்ணி உள்ள கூட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. பாப்புலேஷன் ஆஃப் சைனீஸ் இன் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷத்துல பல மடங்கு ஏறிடுச்சு. அப்ப ஆல்மோஸ்ட் அது ஒரு குவாசி சைனீஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஏன் சைனா வந்து நியூசிலாண்டை கேப்சர் பண்ணுவான்னு நான் நம்புறேன்னா, பசிபிக் ஓஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு பேஸ் தேவை. ஒரு ஏவுகணை அனுப்புறதுக்கோ ஒரு ரேடார் பேஸுக்கோ அவன் தேவை. அந்த இடத்துல ஐலாண்டு நடுவுல ஒரு 2-3 ஐலாண்டு அமெரிக்கா ஏற்கனவே வச்சிருக்கான். இந்த பேர்ல் ஹார்பர் அது இதெல்லாம் படத்துல எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் முதல் உலக போர்ல அந்த சைடு பசிபிக் ஓஷன் சைடுல தான் அட்டாக் போச்சு. அப்ப அமெரிக்காவை எவனாச்சும் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சான்னா அவன் கட்டாயமா வந்து நியூசிலாண்டை கேப்சர் பண்ணுவான் சைனாக்காரன். இது என்னுடைய யூகம். இதுக்கு நடுவுல இன்னையில இருந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள அமெரிக்கால எப்படி ட்வின் டவர் அட்டாக் நடந்தது இல்ல, சில பேர் போய் அங்க குண்டை போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன் அமெரிக்கால? ஏன்னா அமெரிக்கா அடுத்த லெவல்ல இந்த போரை வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க நாட்டு மக்களை அது கன்வின்ஸ் பண்ணணும். இந்த பத்தியா நம்மளை அடிச்சுட்டானுங்க, நம்ம திரும்ப போய் அடிக்கணும்னு சொல்லணும். அடியே வாங்காம சந்தோஷமா அந்த மக்கள் உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள் அந்த நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இல்ல ட்ரம்ப் இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நாளைக்கு ட்ரம்ப் இல்லாம வேற யாராவது அதிபர் மாறினா எனக்கு என்னமோ ட்ரம்ப் மாறுவாப்லன்னு நான் நம்பல. 2 தடவை தான் அங்க அமெரிக்க ஜனாதிபதியா இருக்க முடியும். ட்ரம்ப்புக்கு இது 2வது டேர்ம். அப்ப இதுக்கப்புறம் ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, அவர் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி கொண்டு வந்து அவருடைய ஜனாதிபதி டேர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவர் பையனையே ஜனாதிபதி ஆக்கிட்டு இவர் துணை ஜனாதிபதி ஆக்கி அதுக்கப்புறம் அவர் பையனை வந்து ஜனாதிபதியில இருந்து ரிசைன் பண்ணதாக சொல்லி துணை ஜனாதிபதியான மாதிரி ஒரு கதையை கூட கட்டலாம். ட்ரம்ப் எதை வேணாலும் செய்வார். அதனால ட்ரம்ப் அப்படின்னால என்னன்னா முடியாததை முடித்து வைக்கும் அப்படின்னு தான் அந்த பேருக்கு அர்த்தம். அந்த ஆளுக்கு தலையில சுட்டு அது காதை மாத்திரம் புல்லட்டு தடவிட்டு போச்சு பாருங்க, அதோட முடிவு பண்ணியாச்சு. அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது இல்லைன்னா அந்த ஆளு வந்து தப்பிச்சிருக்க மாட்டாப்புல. அப்ப ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் கட்டாயமா. ஒருவேளை நாம சொல்ற மாதிரி இந்த போர் அடுத்தடுத்த இடத்துல போச்சு அப்படின்னு சொன்னோம்னா கூடிய விரைவில் ஜுதியோ கிறிஸ்டியன் அலையன்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் ஐரோப்பியால சண்டை பெரிய லெவல்ல வரும். அது சிவில் வாரா கூட வரலாம். அதாவது ஐரோப்பியா சிவில் வாரா வரலாம். ஒருவேளை ஐரோப்பியால கிறிஸ்துவர்களை இஸ்லாமியர்கள் தாக்குதல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதே பிரச்சனை தமிழ்நாட்டுல கேரளால வரலாம், தமிழ்நாட்டுல வரலாம். எப்படி ஸ்ரீலங்கா சர்ச்சு வந்து தீவிரவாதிகளால் அட்டாக் பண்ணப்பட்டுச்சோ அதே மாதிரி கேரளால உள்ள சர்ச்சுகளும் தமிழ்நாட்டில் உள்ள சர்ச்சுகளும் கேரளால உள்ள கிறிஸ்துவர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவர்களுக்கும் பிரச்சனை வரலாம். இந்தியால உள்ள கிறிஸ்துவர்களை தீவிரவாதிகள் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே அடுத்த 10 வருஷத்துல நிகழலாம். நெக்ஸ்ட் 10 years இஸ் கோயிங் டு பி தி டெகேட் ஆஃப் வார். அடுத்த 10 வருஷம் போர் வருடங்களா இருக்க போது. இந்த போர் வருடத்தில் இந்தியா ஆயுதம் செஞ்சு எப்படி ஒரு காலத்துல அரிக்கமேட்ல ஆயுதம் செஞ்சு நம்ம வெள்ளக்கார பயலுக்கு வித்தோமோ அந்த மாதிரி ஆயுதம் செஞ்சு விற்கிற நாடா இருக்கணுமே ஒழிய ஆயுதத்தால சண்டை போடுற நாடா இருக்கக்கூடாது.